Hi guys, this is Haran, final year BSMS student. ஸோ ஃபைனலாக பிஎஸ்எம்எஸ் ஃபைனல் ப்ரொஃபஷனல் எக்ஸாம் ஆகஸ்ட்டில் நடக்க போகுது. ஜஸ்ட் 1 month லெஃப்ட். ஸ்டடி ஹாலிடே ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா என்ன படிக்கிறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, டைம் போதுமா, எல்லாமே சொல்கிறேன் இந்த வீடியோவில். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் த எக்ஸாம். டோட்டலாக 5 பேப்பர்ஸ் இருக்குது. பேப்பர் 1 மருத்துவம், பேப்பர் 2 வர்மம் அண்ட் புற மருத்துவம், பேப்பர் 3 அறுவை அண்ட் தோல் மருத்துவம், பேப்பர் 4 சூல் அண்ட் மகளிர் மருத்துவம், பேப்பர் 5 குழந்தை மருத்துவம். எக்ஸாம் ஸ்டார்ட் ஃப்ரம் 14th August அண்ட் கோ டில் 22nd August. ஸோ நமக்கு ஜூலை ஃபுல்லாக ப்ளஸ் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் அவைலபிளாக இருக்குது. இந்த டைமில் நம்ம ஃபுல் ப்ரிப்பரேஷன் பண்ணால் தான் நம்ம எக்ஸாமில் நல்லா ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஸோ ஸ்டடி பிளான் ஓவர்வியூ. ஸ்டடி ஹாலிடே ஷெடியூலில் ரேண்டமாக படிக்காமல் ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணால் நல்லாயிருக்கும். July 15 to August 5 first full revision all 5 subjects. August 6 to August 11 second revision important questions plus part. August 12 to 13 rapid fire plus previous year question papers. எல்லாமே படிக்கிறது கஷ்டம்தான், ஆனால் பிளான் பண்ணி படித்தா ஈஸியாக போகும். டெய்லி ஸ்டடி ஷெடியூல். July 15 to August 5 ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஸ்டடின்னு சொன்னோம்ல, அதில் 21 days வருது. இதை எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்றத ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ஆகஸ்ட் 6 to 11 குயிக் செகண்ட் ரிவிஷன். ஆகஸ்ட் 6 மருத்துவம் ரிவிஷன் பண்ணணும். ஆகஸ்ட் 7 வர்மம் ப்ளஸ் புற மருத்துவம். ஆகஸ்ட் 8 அறுவை ப்ளஸ் தோல் மருத்துவம். ஆகஸ்ட் 9 சூல் அண்ட் மகளிர் மருத்துவம். ஆகஸ்ட் 10 குழந்தை மருத்துவம். ஆகஸ்ட் 11 ரிப்பீட்டட் கொஷின்ஸ், நிமோனிக்ஸ், அப்புறம் நீங்கள் படிச்சிருக்க பாட்டு எல்லாமே ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆகஸ்ட் 12 to 13 லாஸ்ட் 2 days ரிவிஷன் மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. கோ த்ரூ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ். குரூப் ஸ்டடி வித் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மாற்றி மாற்றி கொஷின் கேட்குறதோ இல்லை கொஷின்ஸை வச்சு டிஸ்கஸ் பண்ணுறதோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டடி பண்ணலாம். அப்புறம் நீங்கள் எடுத்த நோட்ஸ், நிமோனிக்ஸ் எல்லாமே ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ டிப்ஸ் அண்ட் மோட்டிவேஷன். டிப் 1 டெய்லி 8 hours படிக்கிற மாதிரி பண்ணுங்கள். டிப் 2 பாஸ்ட் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே 60% கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகும். ஸோ இதை மிஸ் பண்ணாமல் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு வாட்டி எடுத்து அதில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துட்டு போங்க. டிப் 3 பாட்டு, அப்புறம் நமக்கு டெக்ஸ்ட்டில் ஹைலைட்டாக சொல்லியிருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பேப்பரில் ப்ரெசென்ட் பண்ணால் தான் எக்ஸாமினர் இம்ப்ரெஸ் ஆகி ப்ரெசன்டேஷனும் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் இல்லை, எனக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குது, நான் எப்பயுமே அந்த மாதிரி தான் படிப்பேன் அப்படின்னாலும் ஓகே தான். ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபைனல் UG எக்ஸாம். 1 month கஷ்டப்பட்டால் நம்ம கோர்ஸே கம்ப்ளீட் பண்ண மாதிரி கணக்கு. ஸோ பி பாசிட்டிவ், ஸ்டடி வெல், யூ வில் கிராஸ் திஸ் இயர் அண்ட் ஷைன் வெல்.